வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக அமைதியே தன் மன அமைதியாய் கொண்டு வாழ்ந்த, இன்றும் பலர் நெஞ்சங்களில் நீங்காது வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் இந்நிகழ்விலே நினைவு கூர்ந்து என் உரையை தொடங்குகிறேன். விடுமுறை விட்ட கையோடு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றுதான் ஆசை கொண்டிருந்தேன். ஆனால் நான் வந்தது ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு. வந்தது என்பதை விட பிடித்து தள்ளிவிட்டார்கள் என்று சொன்னால் சரியாக இருக்கும், பொருத்தமாக இருக்கும். இங்கு வருவதற்கு முன்பு நான் ஒரு குழப்பமான மனநிலையில் தான் இருந்தேன். எனக்குள் பல கேள்விகள் இருந்தது. என் உணர்ச்சிகளை, என் உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துவது என்றே தெரியாது இருந்தேன். பலரின் கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளானேன். அதனால் மனம் நொந்து போனேன். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் தான் நான் இங்கு வந்தேன். இங்கு வந்து நான் உங்களோடு ஒரு 15 நாட்கள் பயணம் செய்திருக்கிறேன். இன்று சொல்கிறேன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் எனக்கு கிடைத்திராத இன்பமும் அனுபவமும் ஆழியார் அறிவு திருக்கோயில் எனக்கு கிடைத்திருக்கு. இங்கு வந்து நான் கற்றவை, அனுபவித்தவை ஏராளம். அதை முழுமையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு நாள் போதாது. அறுசுவையில் அடங்காத தனிச்சுவையே சிரிப்பு. இதை வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக சொல்கிறார். துன்பங்கள் உங்களை நோக்கி வரும் பொழுது அதை கண்டு சிரிக்க பழகு என்று சொல்கிறார். அவ்வளவு ஆற்றல் மிக்கது சிரிப்பு. இங்கு வருவதற்கு முன்பு சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்திடாதே என்றுதான் எண்ணம் கொண்டிருந்தேன். ஆனால் இங்கு வந்ததற்கு பிறகுதான் சிரித்து வாழ வேண்டும், பிறர் உன்னை கண்டு சிரித்தாலும் வாழ வேண்டும் என்று எண்ணத்தை மாற்றிவிட்டேன். அப்படிப்பட்ட சிரிப்பின் முக்கியத்துவத்தை நான் இங்கு வந்து தெரிந்து கொண்டேன். இந்த உடலை சரியான முறைகள் பாதுகாக்கவும் அதை வளர்த்தலும் எத்தனை முக்கியம் என்று திருமூலர் முதல் நம் அருட்தந்தை வரை பலர் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம் உடல் நலத்திற்கு எளிய உடற்பயிற்சியும், மனவளத்திற்கு தவமும், உயிர் வளத்திற்கு காயக்கல்பமும் கற்றுக்கொண்டேன். இசைக்கு இறைவனையே மயக்கும் தன்மை உண்டு என்று சொல்வார்கள். எனவேதான் அவனை தோடுடைய செவிகன் என்றெல்லாம் போற்றி பாடுகிறோம். அப்படிப்பட்ட இசையை பற்றி பேசும் பொழுது நம் அருட்தந்தையை பற்றி கண்டிப்பான முறைகள் பேச வேண்டும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இசையை மிக அழகாக சொல்கிறார். நல்லிசை உடலுக்கு நலம் பயக்கும், நல்லிசை உடலுக்கு நலம் பயக்கும், நாடி நரம்புகளை முறுக்கேற்றி நலிவு போக்கும், சொல்வியர் கருத்துகளையும் சொற்றொடரையும் கொண்ட இசை, சொல்வியர் கருத்துகளையும் சொற்றொடரையும் கொண்ட இசை சூட்சுமமாய் உயிருக்கு சுகம், அறிவுக்கு இன்பம் என்று சொல்கிறார். சூட்சுமமாய் உயிருக்கு சுகம், அறிவுக்கு இன்பம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட இசையின் இன்பத்தை நான் இங்கு வந்து கற்றுக்கொண்டேன். உயிர்களை படைக்கும் பிரம்மன் கூட எப்படித்தான் இருப்பானோ என்று கண்முன் காட்சிப்படுத்தும் திறம் கொண்டது ஓவியம். அப்படிப்பட்ட ஓவியத்தின் நயங்களை நான் இங்கு வந்து தெரிந்து கொண்டேன். பகலில் உறக்கம் வந்தால் அது உடலில் குறைபாடு, இரவில் உறக்கம் வராவிட்டால் அது மனதில் குறைபாடு. அப்படி மனதில் இருக்கும் குறைபாட்டுகளை நீக்கி மனதை வளப்படுத்த செய்யும் ஓர் உயரிய பயிற்சியே தவம். அதிலும் ஒன்றல்ல இரண்டல்ல, ஆக்கினை தவம், சாந்தி தவம், துரிக தவம், பஞ்சேந்திரிக தவம், பஞ்சபூத நவக்கிரக தவம், துரிகாதீத தவம் என்கின்ற 6 வித தவங்களை நாங்கள் இங்கு பகிர்ந்திருக்கிறோம். அதில் பஞ்சேந்திரிக தவத்தை பற்றிய என்னுடைய புரிதலை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். புலன்கள் பொதுவாக நமக்கு இன்பங்களை தருவதற்காகவே படைக்கப்பட்டவை. ஆனால் என்றைக்கு நம் மனதில் தீய எண்ணங்களும் தீய பண்புகளும் எழுகிறதோ அன்றிலிருந்து புலன்கள் நமக்கு துன்பங்களை தருவதாக மாறிவிடுகிறது. இதை மாற்றக்கூடிய உயரிய பயிற்சியே பஞ்சேந்திரிய தவம். இன்னும் எளிமையாக சொல்ல போனால், இன்ப துன்பங்கள் புலன்களை சார்ந்தே வருகிறது. இன்பமும் துன்பமும் புலன்கள் சார்ந்தது, மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனம் சார்ந்தது, அமைதியும் ஆனந்தமும் சுயம் சார்ந்தது. அதை இங்கு வந்து கற்றுக்கொண்டேன். பின் அகத்தாய்வில் சினத்தை தவிர்க்கவும் ஆசையை சீரமைக்கவும் கற்றுக்கொண்டேன். சினத்தை பற்றி பேசும் பொழுது அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்காக நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை தான் கோபம். அடுத்தவர்கள் செய்யும் தவறுக்காக நமக்கு நாமே கொடுத்து கொள்ளும் தண்டனை தான் கோபம். எனவேதான் சினத்தை தவிர்க்க வேண்டும் என்று மகரிஷி சொல்கிறார்கள். சினம் தவிர்த்தல் வேண்டும் என்று மகரிஷி சொல்கிறார்கள். ஆனால் ரௌத்திரம் பழகு என்று பாரதியார் சொல்கிறாரே. அப்பொழுது சினம் என்றால் என்ன, ரௌத்திரம் என்றால் என்ன? சினம் சுயநலம் சார்ந்தது,
ரௌத்திரம் பொதுநலம் சார்ந்தது. ரௌத்திரம் பழகுதல் வேண்டும். எதை கண்டு ரௌத்திரம் பழக வேண்டும்? தீய செயல்களையும் தீய விஷயங்களையும் கண்டு ரௌத்திரம் பழக வேண்டும். அதை இங்கு வந்து நான் கற்றுக்கொண்டேன். இந்த ஆசை இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. நம்முடைய வீர வெற்றிக்கு வித்தாகிறதும் ஆசைகள் தான். அதுபோல படு தோல்விக்கு துணை நிற்பதும் ஆசைகள் தான். அப்பொழுது ஒரு ஆசையின் தன்மைதான் என்ன, அதை இங்கு வந்து நான் அறிந்து கொண்டேன். ஆசைகள் நின்ற பிறகும் மூச்சு இருந்தால் அதற்கு பெயர் முக்தி. ஆசைகள் நின்ற பிறகும் மூச்சு இருந்தால் அதற்கு பெயர் முக்தி. மூச்சு நின்ற பிறகும் ஆசைகள் இருந்தால் அதற்கு பெயர்தான் மரணம். அதை நான் இங்கு வந்து உணர்ந்து கொண்டேன். இதுவரை நான் சொன்னது அனைத்தும் முன்னுரை மட்டுமே. முடிவுரை வரை சொல்ல வேண்டுமேயானால் இந்த ஒரு நாள் போதாது. இறுதியாக ஒன்றை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதிய நூல் ஞான களஞ்சியம், அது 1800 கவிகளை கொண்டுள்ளது. அதில் 40 கவிதைகள் விஞ்ஞானத்தை மட்டுமே அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதில் அவர் பேசாத தலைப்பிள்ளை, பேசாத விஷயங்கள் இல்லை. அனைத்து உலகத்தில் இருக்கும் அனைத்து துறைகளை பற்றியும் அதில் பேசியிருக்கிறார். அதில் என்னை மிகவும் ஈர்த்த கவி ஒன்றை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். தற்காலத்தில் எங்களை போன்ற இளைஞர்களின் மத்தியிலே யார் உண்மையான தமிழன் என்றே ஒரு குழப்பமும் ஒரு கருத்து வேறுபாடும் உள்ளது. அதற்கு விடை தருமாறு 1958ஆம் ஆண்டே ஞான களஞ்சிய நூலில் 785வது கவியாய் யார் தமிழன் என்னும் தலைப்பிலே ஓர் கவிதை படைத்திருக்கிறார். அதை சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன். யார் தமிழன்? தமிழன் என்றால் யார்? தமிழை பேசுவோனா? தமிழ்நாட்டில் பிறந்தோனா? தொன்று தொட்டு தமிழர் என்ற பரம்பரைகள் தோன்றினோனா? தமிழ்நாட்டில் வாழ்வோனா? தகைமை சான்ற தமிழ் நூட்கள் கற்றவனா? மனித பண்பில் தனி சிறப்பு பெற்றவனா என ஆராய்ந்தால் தமிழன் நான் என்பவன் நன் கடமை காண்பவன். தமிழன் நான் என்பவன் நன் கடமை காண்பவன், தரணிக்கே நலம் விளைக்கும் சான்றோன் அவன் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஓர் உயரிய மகான் அருட்தந்தை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் எனக்கு வாய்ப்பளித்த உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் இங்கு அவை முழுதும் நிறைந்திருக்கும் என் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் அத்துணை பேராசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர் பெருமக்களுக்கும் என் சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.